மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் திட்டத்தை அரசு எதிர்க்கும் என ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். வேதாந்தா நிறுவனம் எந்த ரூபத்திலும் தமிழகத்தில் காலூன்ற முடியாது எனவும் உறுதி. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளித்த மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். திமுக சார்பில் திருவாரூரில் நாளை நடைபெறும் என மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் வரலாறு காணாத கிளர்ச்சி வெடிக்கும். மத்திய அரசுக்கு எதிராக மக்கள் போராடுவதை யாராலும் தடுக்க முடியாது என வைகோ ஆவேசம். டெல்லியில் விவசாயிகளின் பெரும்பாலான கோரிக்கைகளை ஏற்றது மத்திய அரசு. ராஜ்நாத் சிங்குடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போராட்டம் வாபஸ். இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு வழங்கப்படும் என அறிவிப்பு. அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் கனடா நாட்டு விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிப்பு. தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த திட்டத்தையும் அதிமுக அரசு எதிர்க்கும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் தங்கர் பாபா பள்ளியில் நடைபெற்ற காந்தி ஜெயந்தி விழா நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் பாண்டியராஜன், எல்லோருக்கும் இதயம் லேப்டாப் என துடித்தால் காந்திக்கு மட்டும் இதயம் சத்தியம் சத்தியம் என துடிக்கும் என்று கூறினார். மகாத்மா காந்தி வழியில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் தமிழகத்தை வழிநடத்தி சென்றதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். காந்தியோட இதயம் துடிக்கிறத எல்லாருமே கேட்க போறீங்க. எல்லாருக்கும் லேப்டாப்னு இதயம் துடிச்சதுன்னா காந்தியோட இதயம் எப்படி துடிக்கும்னு நினைச்சு பார்த்தேன். அது எப்படி துடிக்கும்னா சத்தியம் 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 தான் துடிக்குமா, அது லேப்டாப்னு துடிக்காத. எந்த ஜாதி மத உணர்வு பார்க்காத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று தன் கட்சியை கட்டமைத்ததிலிருந்து ஆட்சியை வழிநடத்தது வரைக்கும் செய்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். காந்திய வழியில் நடப்பது என்பதற்கு அம்மா தந்த அர்த்தம் இதுதான். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வேதாந்தா நிறுவனம் எந்த ரூபத்திலும் தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்று கூறினார். ஸ்டெர்லைட் ஆலை திறக்க நடைபெறும் முயற்சிகளை தமிழக அரசு தடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அமைச்சர்கள் மீது திமுக தொடர்ந்த வழக்கு ஆதாரமில்லாத குற்றச்சாட்டு என கூறிய ஓ பன்னீர்செல்வம், கருணாஸ் உட்பட 4 எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் அரசின் கொள்கைக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு தீங்கு இழைக்கின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழக அரசு அதை முழுமையாக எதிர்க்கும் என்று தெரிவிக்கும். ஆளுமை செலுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீதிமன்றங்கள் மூலமாக. அதை தடுத்துகின்ற செயல்களில் தமிழக அரசு தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது. கருணாஸ் கொண்டிருக்கின்ற அந்த கொள்கைக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளித்த மத்திய அரசை கண்டித்து திமுக நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் 3 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளித்த மத்திய அரசை கண்டித்து திருவாரூரில் நாளை காலை 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ள மு.க. ஸ்டாலின், மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு தமிழக நலனுக்கு எதிரான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் காவிரி டெல்டாவை பாலைவனமாக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் வரலாறு காணாத மக்கள் கிளர்ச்சி வெடிக்கும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் 3 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சும் செயல் என குறிப்பிட்டுள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வலிந்து செயல்படுத்த மத்திய பாஜக அரசு முனைந்து இருப்பது தமிழ்நாட்டின் மீது உள்ள மோடி அரசின் வன்மத்தை பறைசாற்றுவதாக வைகோ தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தமிழகர் விரோத அநீதியான நடவடிக்கைகளுக்கு துணை போய் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உறுதியாக எதிர்க்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்றும் வைகோ கூறியுள்ளார். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு எதிராக தமிழக மக்கள் கிளர்ந்து எழுவதை எந்த சக்தியாலும் தடுத்துவிட முடியாது என தெரிவித்துள்ள வைகோ, மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் வரலாறு காணாத மக்கள் கிளர்ச்சியை சந்திக்க வேண்டியது வரும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதை அடுத்து காசியாபாத் அருகே விவசாயிகளின் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது.
விவசாய கடன் தள்ளுபடி, கரும்பு நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 70,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உத்தரகாண்டிலிருந்து டெல்லி பாராளுமன்றம் நோக்கி பிரம்மாண்ட பேரணி மேற்கொண்டனர். ஹரித்வாரிலிருந்து ஏராளமான வாகனம் புறப்பட்ட விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி வந்தபோது எல்லைப் பகுதியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனையடுத்து விவசாயிகள் தங்கள் வாகனத்தில் இறங்கி டெல்லி நோக்கி செல்ல முயன்றனர். அப்போது காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து விவசாயிகளை தடுத்து நிறுத்தியதால் டெல்லி எல்லைப்பகுதி பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. இந்நிலையில் தடுப்புகளை மீறி முன்னேறி சென்ற விவசாயிகளை போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி எடுத்தும் தடியடி நடத்தியும் கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது வீட்டில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் விவசாயிகளின் 9 கோரிக்கைகளில் 7 கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய விவசாயத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் சௌகாத் விவசாயிகளின் பெரும்பாலான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு விட்டதால் அவருடைய போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் கனடா நாடுகளைச் சேர்ந்த 3 விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. 2018ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு வழங்கப்படுவதாக தேர்வுக்குழு அறிவித்துள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த ஆர்தர் ஹஸ்கின், பிரான்ஸை சேர்ந்த ஜெரார்ட் மொரோ, கனடாவை சேர்ந்த டோனோ ஸ்டிக்லேண்ட் ஆகியோருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுவதாக ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் ராயல் ஸ்வீடிஷ் தேர்வுக்குழு அறிவித்துள்ளது. லேசர் தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்பில் ஈடுபட்டதற்காக நோபல் பரிசு வழங்கப்படுவதாக தேர்வுக்குழு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியுடன் அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற காந்தி ஜெயந்தி விழாவில் ஆளுநர் கிரண்பேடி முன்னிலையில் அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் அரசு திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் ஒன்றுமே நிறைவேற்றப்படவில்லை என்றும் கூறினார். மேலும் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களையும் ஆவேசமாக பட்டியலிட்டார். இதனையடுத்து ஆளுநர் கிரண்பேடி பேச்சை நிறுத்தும்படி கூறியும் அன்பழகன் தொடர்ந்து கிரண்பேடியை விமர்சித்து பேசினார். இதனால் அதிருப்தியடைந்த ஆளுநர் கிரண்பேடி மைக்கை ஆஃப் செய்யும்படி ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து மைக்கை ஆஃப் செய்யப்பட்டது. கிரண்பேடியுடன் இந்த நடவடிக்கை அன்பழகனுக்கு மேலும் ஆத்திரம் ஏற்படுத்தியது. உடனே கிரண்பேடியுடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் கிரண்பேடி அன்பழகனை மேடையிலிருந்து வெளியேறும்படி கேட்டுக்கொண்டார். அதற்கு அன்பழகன் நீங்கள் வெளியேறுங்கள் என்று சைகையில் பேசினார். ஆளுநர் கிரண்பேடி அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் இந்த மோதல் சம்பவத்தால் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொழிலதிபர் ரன்வீர் ஷாவுக்கு சொந்தமான பண்ணை இல்லத்திலிருந்து 100 கற்சிலைகள் கைப்பற்றப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் சென்னையில் உள்ள தொழிலதிபர் ரன்வீர் ஷாவுக்கு சொந்தமான இல்லத்தில் ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையிலான சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் திடீர் சோதனை நடத்தி 100 கோடி மதிப்பிலான பழமை வாய்ந்த கோவில் சிலைகளை பறிமுதல் செய்தனர். இதேபோல் அவருக்கு சொந்தமான திருவையாறு அரண்மனையிலும் சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் மேல்மருவத்தில் உள்ள ரன்வீர் ஷாவுக்கு சொந்தமான மற்றொரு பண்ணை வீட்டில் ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையிலான சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் இன்று சோதனையிட்டு பழமையான 100 கற்சிலைகளை பறிமுதல் செய்துள்ளனர். இதனையடுத்து செய்தியாளர் பேசிய பொன்மாணிக்கவேல் 1 மாதத்திற்குள் கடத்தல் சிலையை தாமாக முன்வந்து ஒப்படைத்து விட்டார், தண்டனை இல்லை என்று கூறினார். அவங்களுக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் நான் சட்டத்தில் சிக்கல் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் தெரியாமல் வாங்கியிருப்பாங்க, பண வசதி இருக்கான வாங்கியிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுவோம். இதான் லாஸ்ட் வார்னிங். 2வது நடவடிக்கை நாங்கள் எடுக்க போகும்போது ரொம்ப பொறுமையாக தான் நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். HRNC அஃபீஷியல்ஸ் மேலே, எல்லா அஃபீஷியல்ஸ் மேலே எடுக்கிறதே கிடையாது. குற்றம் சம்மந்தப்பட்டதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா வேறு வழி இல்லை, அவங்க மேலே எடுக்கிறோம். குற்றத்தில் சம்மந்தப்படாத ஆளுங்க எல்லளவு கூட அவங்க அச்ச உணர்வு அவங்களுக்கு
உறுதியாக தேவையே கிடையாது. யார் மேலே குற்றம் இருக்கோ அதை நாங்கள் கோர்ட்டில் காட்டுறோம், கோர்ட்டு ஏற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். எல்லாரும் தேவையில்லாத அச்ச உணர்வுலாம் இருக்கணுங்கிற அவசியம் எல்லளவு கூட தேவையே கிடையாது. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதில் முதல் கட்ட வெற்றி பெற்றிருப்பதாகவும் இதில் பின்னடைவு ஏதும் இல்லை என்றும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் பி உதயகுமார், மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறுவது தவறு என்று தெரிவித்தார். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிலம் தேர்வு, மண் பரிசோதனை, மத்திய அரசு விதித்த 5 நிபந்தனைகளை நிறைவேற்றியது என முதல் கட்ட வெற்றி பெற்றிருப்பதாகவும் அடுத்த கட்ட வெற்றியும் பெறுவோம் என்றும் அவர் கூறினார். எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது அது பின்னடைவுலாம் இல்லை, முதல் கட்ட வெற்றி பெற்றிருக்கிறோம். நிலம் தேர்வு அதுதான் நான் திரும்ப சொல்லுகிறேன். அதில் 5 இடங்களிலே நம்முடைய மதுரை மாவட்டம் தோப்பூரிலே தகுதியுள்ள நிலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மண் பரிசோதனை நடைபெற்றிருக்கிறது. மண் பரிசோதனை மத்திய அரசிலிருந்து வந்து பார்த்து சென்றிருக்கின்றார்கள். அதேபோல் அவர்கள் விதித்த நிபந்தனைகள் 5 பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த விதமான வில்லங்கங்கள் இல்லாமல் அந்த இடம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க, அதுவும் இருக்கிறது. அதேபோல் நீர் வசதி, அதுபோல் மின்சார வசதி எல்லாம் இருக்கிறது. ஆகவே இது வந்து முதல் கட்ட வெற்றி, அடுத்த கட்ட வெற்றியை நாம் பெறுவோம். காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி சென்னையில் குமரி அனந்தன் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு கட்சி தலைவர்களும் வருகை தந்து ஆதரவு தெரிவித்தனர். இவ்வுண்ணாவிரத போராட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன், ஜி.கே. வாசன் உள்ளிட்டோரும் ஆதரவு தெரிவித்து வருகை தந்தனர். மேலும் வேல்முருகன், மல்லை சத்யா, எர்ணவு நாராயணன் உள்ளிட்டோரும் வருகை புரிந்தனர். கலால் வரி என்று சொல்லுகின்ற மதுவை விற்று வருகின்ற அந்த பணத்தால் தான் பள்ளிக்கூடத்தை, கல்லூரிகளை நடத்துவீர்கள் என்று சொன்னால் அந்த கல்விக்கூடங்களை நிறுத்திவிடுங்கள், மூடிவிடுங்கள், கள்ளுக்கடைகள் வரக்கூடாது என்று காந்தி சொன்னார். அமைச்சர் வீரமணிக்கும் இதையே நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன். அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களுடைய இதயத்திற்கு நெருக்கமான கொள்கைகளிலே ஒன்றான பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டிலே அமல்படுத்தப்பட வேண்டும். அதை வலியுறுத்தி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அருமையான இலக்கியச் செயலர் குமரி அனந்தன் அவர்கள் இங்கே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். அவருடைய நோக்கம் வெற்றி பெறும். காந்தியடிகளின் அறவழியை பின்பற்றி அந்நிய பொருட்களை விரட்டியடிக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் அதன் தலைவர் வெள்ளையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்தியாவில் வணிகம் செய்ய வெளிநாட்டவரை நாடாளும் நம் தலைவர்களை அனுமதித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். காந்தி வழியில் அந்நிய பொருட்களையும் அந்நிய வங்கிகளையும் புறக்கணிக்க வேண்டும், உள்நாட்டு வணிகத்தை காக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அண்ணல் காந்திதான் கத்தியின்றி ரத்தம் இன்றி நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார். ஆம், அந்நிய பொருட்களை புறக்கணிக்க வேண்டும், சுதேசி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். ஒட்டன்சத்திரம் அருகே பிறந்து சில நிமிடங்களே பெண் குழந்தை ஒன்று முட்புதல் வீசியிருந்த கொடூர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வேடசந்தூர் சாலை தேவச்சின்னாம்பட்டி அருகே உள்ள பாய் தோட்டம் என்ற இடத்தில் பிறந்து சில மணித்துளிகளே ஆன நிலையில் பச்சிளம் குழந்தை ஒன்று மர்ம நபர்களால் முட்புதல் வீசி எறியப்பட்டு கிடந்தது. குழந்தையின் அழுகுரல் கேட்டு அந்த வழியை சென்றவர்கள் மீட்டு கேதுயர்ம்பு அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் ஒப்படைத்தனர். பின்னர் அந்த குழந்தை திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதேபோன்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள ஆவட்டி கூற்றோடு மாப்புடையூர் சாலையில் பிறந்து சில மணி நேரங்களே ஆன பெண் குழந்தை ஒன்று முட்புதல் வீசி எறியப்பட்டு கிடந்தது. இதனை மீட்ட பொதுமக்கள் ஆவட்டி சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் குழந்தை பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அண்மையில் பச்சிளம் குழந்தைகள் முட்புதற்குள் வீசி எறியப்படும் சம்பவம் அதிகரித்து வருவது கவலை ஏற்படுத்தியுள்ளது. இரு சம்பவங்களில் ஈடுபட்ட மனிதநேயமற்ற கொடூர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புத்தமுதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.